மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து நல்லெண்ணங்களுக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இது எனக்கு 3வது மேடை. பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்களோட கலந்துக்கிறது. ஒரு மேடையிலாவது கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் இருந்தலான்னு நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். முதல் மேடை என்னுடைய மௌனம் பேசியது அடியது, 2வது பருத்தி வீரன். மௌனம் பேசியதுலையும் பேச முடியல, பருத்தி வீரன் பூஜையிலையும் பேச முடியல. சரி, இங்கேயாவது இன்னைக்கு அவர் வராரு, கொஞ்சம் பொறுப்பாடா இருந்துக்கிறோம் அப்படின்னு ஒரு வர்றதுக்கு முன்னாலே கொஞ்சம் நிலையிலிருந்து கொஞ்சம் மாறி கொஞ்சம் கலகலப்பா அப்படி பக்கத்தில் உட்காந்து வந்தவொடனே கொஞ்சம் நர்வஸ் ஆகிடக்கூடாது. அதை பார்த்தோன்னே அப்படி நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேசிடலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணி உட்காந்தேன். இன்னைக்கு ஒரு தகவல் சொல்லி விட்டாரு, கமல் சார் அங்கேதான் வந்து உட்கார போறாங்கன்னு. இல்லையா, இப்பதான் நிம்மதியாக உட்காந்துருக்கேன்னு. சரின்ட்டு பக்கத்தில் கேமராமேன் ராம்ஜி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு நான் இந்த பக்கம் வந்தேன். அவர் ராம்ஜி அதை எந்திரிச்சு பாலமுருகன் கிருஷ்ணா சாரை பார்க்க போனோன்னு நீங்க இங்கே வாங்கன்னு தள்ளி விட்டார். ஒரு 20 நிமிஷம் இவர் மனுஷன் எவ்வளவுதான் மூச்சு அடைச்சிக்கிட்டே உட்கார முடியும். 20 நிமிஷம் கழிச்சு எனக்கு உள்ளுக்கே வந்துருச்சு. அதான் உள்ள போயிட்டேன். அதாவது வெளியில தான் பேரு அமீர்னா கொஞ்சம் பரபரப்பாக பேசலாம், சண்டைக்காரன் அது இதுன்னு. இந்த பல்லாண்டு வாழ்வு படத்துல பாத்தீங்கன்னா இந்த வீரப்பா, நம்பியாரு, மனோகர் இவங்கெல்லாம் தமிழ்நாடே பார்த்து பயப்படுற மிகப்பெரிய இல்லைங்க. அப்படி எம்ஜிஆர் வந்து அப்படி நின்னோடனே அந்த கண்ணை பார்த்த வந்து சத்தங்க அது மாதிரிதான் என்னலாம். அவரை பார்த்தோன்னு ஒரு பேச்சு வரமாட்டேங்குது. காரணம் என்ன அப்படின்னா, அவரை பார்த்து சினிமா கத்துக்கிட்டோம். வேற ஒண்ணுமே. நாங்க வந்து திரைப்பட கல்லூரிகள் எல்லாம் படிக்கல, யாருக்கிட்ட. அவரை பார்த்து சினிமா கத்துக்கிட்டோம். இன்றைக்கு இந்த மேடையில 2 மேடைகள் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு இசை மேடையும் திரை மேடையும் உட்கார்ந்துருக்காங்க. அந்த மேடையிலையும் கொண்டு உட்கார வச்சு அழகு பார்த்திருக்கான் சசிகுமார். நன்றி அவனுக்கு. அதாவது தஞ்சாவூர்ல ஒரு விழாவில் கலந்துக்கிட்டேன் நான். அந்த விழாவுக்கு சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டுருந்தாங்க. சரி போனோடனே அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. மேடையில் ஏறும்போது தான் கொஞ்சம் பார்த்தோன்னு போவாங்க. உளவுத்துறை ஐஜி உட்காந்துருந்தார், ஜாகர் சேர் சார். பக்கத்தில் உட்காந்தோன்னு வேர்க்க ஆரம்பிச்சு பாருங்க. எனக்கு அந்த சவால் படத்துல கமல் சாரும் ஒய்ஜி மேடலும் ஓடுவாங்க, திருடன் ஒண்ணு. பக்கத்து தெருவில் யாரையும் கூப்பிடாங்க, நம்மளால நம்ம அது மாதிரி. எனக்கு வந்து காலேஜில் படிக்கும்போது அந்த காக்கி சட்டையை பார்த்தா ஒரு பயம் வரும் பாருங்க. அது டயர்டானதுக்கு அப்புறம் ஒரு பக்கத்தில் உட்காந்து வந்துச்சு. அதற்கு பின்னால இங்க பயம் வந்திருக்கு. கமல் சார் பக்கத்தில் உட்காரும்போது தான் வருது. நானும் அவருடைய படங்கள் மாதிரி குறுகிய டைலாக் மாதிரி வீரன்னு என்ன தெரியுமா, பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது. அப்புறம் நடிச்சுதான் பார்ப்போமே, முடியல. பார்ப்போம். இந்த மேடையும் அந்த விஷயத்துல தெளிதான். இன்னொரு முறை அது கிடைக்குதான் பார்ப்போம். இன்றைக்கு வித்தியாசமான படங்கள் வருது, வித்தியாசமான முயற்சிகள் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த வித்தியாசம்ன்ற வார்த்தையை தமிழ் சினிமாவுக்கு தந்தவர் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள். அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டாரு. எடுத்து முடிக்கிறது இன்னும் ஒண்ணுமே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க அவர் போட்ட விட்டு போனது மிச்சம் எச்சம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அவர் படத்துல இருந்து அவருக்கு தெரியாம எடுக்கிற விஷயங்கள் தான் இருக்கும். சில என்னுடைய பரப்பீரம் இருக்குன்னா அதோட விதை வந்து தேவர் மீன் விரும்பாண்டியமா இருக்கும். ஒரு சுப்பிரமணியபுரம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது சத்யாவுடைய சாயல் அங்கே இருக்கும். ஒவ்வொரு படங்கள், ஒவ்வொரு படைப்புகளும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது அவருக்கே தெரியாது. என்னன்னா நாம எப்பயுமே வாழும் ஒரு கலைஞனை அந்த வரலாறை வந்து மதிக்க நமக்கு தெரியாது. அதனால யாருக்குமே அடையாளம் தெரியல. முந்தையில் வந்து வாழும் வரலாறு அப்படின்னு சொல்லி பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்களுக்கு வந்து ஒரு பட்டத்தை கொடுத்திருக்காங்க. நம்ம அதை கடைசி பக்கத்துல போட்டுட்டு முதல் பக்கத்துல இதுதான் சிவாஜி படத்தில் நடிக்கும் பஸ் அப்படின்னு போட்டு பழகிட்டோம். அதனால அந்த வேல்யூ தெரியாது. பாரதியார் இருக்கும்போது அந்த வேல்யூ தெரியாது, சிவாஜி சார் இருக்கும்போது அந்த வேல்யூ தெரியாது. அதுபோல உங்களுக்கு கமலஹாசன் சார் இருக்கும்போது அந்த வேல்யூ தெரியாது. அவருக்கு பின்னாடி பெரிய கலைஞரை நீங்க தேடினாலும் கிடைக்காது. நிச்சயமாக அவர் உலக நாயகன், உலக நடிகர் அப்படின்னு சொல்றதுலாம் எனக்கு பெருமை கிடையாது. அவர் எங்கள் நாயகன், தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்தவர், அதுலதான் எனக்கு பெருமை. இன்னைக்கு வேற நாடுகள்ல போனா எங்க இந்த நாட்டை இந்தியாவுன்னு நானும் சைப்ரஸ் போயிட்டேன், ஜெர்மன் பெர்லின் போயிட்டேன்,
அங்கே ஷாருக் கானுக்கு வரவேற்பு இருக்கு. நீங்க எங்க இருந்து வந்துருக்கீங்க? அமிதாப் பச்சன் கண்ட்ரியா? அதுல எனக்கு பெருமையே இல்லை. நான் கமலஹாசன் வாழும் நாட்டிலிருந்து வந்திருக்கேன் என்று சொல்வதுதான் எனக்கு பெருமை. அப்படி ஒரு கலைஞரை உலகத்துக்கு கொண்டு போக நம்ம தவறிக்கிட்டு இருக்கோம். இனிமேலும் அது நடக்கக்கூடாது. எப்பயுமே பாத்தீங்கன்னாக்க ஒரு மனிதன் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் இப்பொழுது கூட கன்னட திரைப்பட விழாவில் அவர் சார் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 75வது ஆண்டு விழாவில் 100வது ஆண்டு விழாவுக்கும் என்னை கூப்பிடணும், வயதானவன் என்று ஒதுக்கி வைத்து விடாதீர்கள் சொல்லிட்டு. அப்படிலாம் ஒதுக்கி வைக்கவே முடியாது உங்களை. சினிமா, இந்திய சினிமா என்று ஒரு பெயரை எழுதின ஒரு புத்தகத்தை போல நீங்கள் வரலாறு எழுதணும்னா அதில் முதல் பெயர் உங்கள் பெயராக இருந்தே ஆக வேண்டும். அது காலத்தின் கட்டாயமே. இதை நான் ஏன் சொல்றேன்னா, கோவாவில் பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நான் போயிருக்கேன். அங்கே ஒவ்வொரு ஸ்டேட்டோட அந்த சினிமாவோட கேலரியும் இருந்தது. தமிழ் சினிமாவோட கேலரி பார்த்தேன் நான். அதில் இருந்த போட்டோ என்னவா இருக்கு? எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ஜெயலலிதா மேடம், இப்படி இவங்களுடைய படங்கள் இருக்கு. எங்கடா கமலஹாசனை காணான்னு தேடிக்கிட்டே இருக்கேன் நான். பார்த்தா அவருடைய ஹிந்தி படங்களுக்குடைய கேலரியில் ஹிந்தியில் கூட சேர்த்து வச்சுட்டாங்க. அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாது, விட்டு கொடுக்கவும் மாட்டோம். கமலஹாசன் என்ற ஒரு தமிழ் மண்ணுக்கு சொந்தம் தான். உலக அளவில் ஒரு பெயர் வாங்கலாம், உலக அளவில் அவர் இன்னும் எத்தனை விருதுகளையும் விவரங்களையும் பெறலாம். ஆனால் அவருக்கு தமிழ் மண்ணை சேர்ந்தவர் என்பது எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இந்த பசங்க அப்படி இருந்துச்சு. சசிகுமாரை பற்றி சொல்றதுக்கு நான் நிறைய ஏற்கனவே அவனை பற்றி பேசிட்டேன். நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அவன் ஒரு திறமையானவன் அப்படின்னு இனிமே போய் நான் சொல்லி இல்லைங்க, நான் போய் பார்க்கும்போதே தெரியும் அந்த திறமை பிரமாதமாக வருவான். அதெல்லாம் சும்மா போய் அவன் அடிச்சு பட்டையை கிளப்பி போயிட்டு இருக்கான். நான் எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சனோ அதெல்லாம் நான் அடிச்சு எனக்கு முன்னால ஒரு வேகமா ஒரு 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கான். அதுதான் இந்த பசங்க. இன்றைய காலகட்டத்தில் ராமநாதன் சார் அவர்களுக்கு தெரியும், பெரிய பட்ஜெட் படங்களே எப்படி திணறிக்கிட்டு இருக்கு. தமிழ் சினிமாவோட சமீபத்திய சரிவுக்கு கார்பரேட் கம்பெனி எப்படி ஒரு காரணமாக இருந்ததோ, அதே மாதிரி தமிழ் சினிமாவுடைய எழுச்சிக்கும் சிறிய படங்கள் காரணமாக இருக்கிறது. அது மாற்று கருத்தே கிடையாது. அப்படி ஒரு சூழல் இந்த மாதிரி பசங்களை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு நினைச்சது அந்த தைரியம் இருக்குது. அப்படின்னா நான் அதுதான் சொன்னேன். இந்த தைரியம் இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா கமல் சார் பண்ணுவார். அவர் குயிக்ல இருக்கும் பொழுது அவரே பெரிய ஹீரோ, அவர்கிட்டே டேட்டு கேட்டு 10 கம்பெனியை வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சத்யராஜை கூப்பிட்டு அவர் படம் எடுத்தார். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. எல்லாரும் ஹீரோ பின்னால போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் 3 பேரை கூப்பிட்டு மகளிர் மட்டும் ஒரு படம் எடுப்பார். இது எல்லாமே உங்ககிட்ட வந்து கத்துக்கிட்டது தான். அதனாலதான் நான் இன்னும் திரும்ப திரும்ப நான் சொல்றது, அந்த மாபெரும் கலைஞன் வந்து நமக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருக்காரு. அந்த உதாரணத்தோட வழியில தான் இப்ப நான் படம் பண்றேன், சசி படம் பண்றான், எல்லாரும் பண்றோம். இன்னும் நிறைய வருவாங்க. இந்த முயற்சி இன்னும் தொடர வேண்டும். பசங்க நிச்சயமா வெற்றி படமா வரணும் அப்படின்றதுல எனக்கு ஆசையும் இருக்கு. ஜேம்ஸ் வசந்தன் சார் வந்து எப்படி கண்கள் இரண்டால் பாடல் மிகப்பெரிய ஹிட்டாச்சோ, அதே மாதிரி மலையில் நினைந்த அந்த பாடலும் இந்த வருஷம் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த படம் வெற்றி பெறணும், தமிழ் சினிமா இன்னும் மென்மையான வளரணும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அமர்கிறேன். நன்றி.